அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் கடவுளான முருகனின் பற்றியும், கடவுளுக்கு வழிபடும் சஷ்டி விரதத்தையும் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த சஷ்டி என்பது முருகக் கடவுளின் சூரனை அழித்த பெருமையை சைவ சமயத்தவர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும். சஷ்டி என்றால் 6 ஆகும். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும், முருகனுக்குரிய விரத நாட்கள் வந்தாலும், ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள 6 நாட்களும் கந்த சஷ்டி காலமாகும். இந்த 6 நாளையும் சைவர்கள் விரத நாட்களாகவே கருதுகின்றனர். 6 நாட்கள் நடைபெறும் சம்ஹாரத்தின் முடிவில் முருகன் மாமரமாக நின்ற சூரனை தன் சக்தியாகிய வேலினால் பிளந்தார். பிளவுபட்ட மாமரம் சேவலுக்கு மயிலாகமாகவும் மாறவும், சேவலை கொடியாகவும், மயிலை வாகனமாகவும் முருகன் ஏற்றிக்கொண்டார். இது கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். கந்த புராணத்தில் வரும் சூரபத்மன், சிங்கமுகன், தாராகசுரன் ஆகியோர் முறையே சைவ சித்தாந்தத்தில் பேசப்படும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. ஆன்மாவை துன்புறுத்தும் மலங்களின் கொடும்பிடியில் இருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பள்ளத்தை குறைத்து அதனை தன் காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்துவது சூரசம்ஹாரம். முருகக் கடவுளை மனமுருக வேண்டி கடைபிடிப்பதுதான் சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள சில விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை இங்கு காண்போம். மனமுருக வேண்டி கடைபிடிப்பதுதான் சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள சில விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை இப்போ பார்க்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி என்று காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். முடிந்தால் மாலையில் மறுபடியும் ஒருமுறை கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து 6 சஷ்டிகள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. மாதந்தோறும் ஒரு சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையின் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். வரும் ஐப்பசி மாதத்துக்கு 1000 பெருமைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானது சஷ்டி விரதம். முருகக் கடவுளை வழிபட உகந்த திதி சஷ்டி. அதிலும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டி கந்த சஷ்டி என்று புகழப்படுகிறது. சஷ்டி விரதம் கடைபிடிப்போர் குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்து வரம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பார் என்பதும் ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைகளின் சஷ்டி திதி வருவது வழக்கம். அப்படி ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டிக்கு மகா சஷ்டி என அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் திருச்செந்தூர் கோயிலின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். ஆனால் விரதம் இருக்கும் அன்பர்கள் தங்களின் உடல் எடையை கருத்தில் கொள்வது அவசியம். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு உடல்நல பிரச்சனை உள்ளவர்களும் இந்த தீவிர விரதத்தை யோசித்துதான் முடிவு செய்ய வேண்டும். சஷ்டி விரதத்தன்று எப்படி இருக்கலாம்னா, காலையில் எழுந்து குடித்து முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். சிலர் வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பார்கள். சிலர் பால், பழம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பார்கள். கந்த சஷ்டியாகிய ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் ஆண்டு முழுவதும் வரும் 24 சஷ்டிகளிலும் இவ்விரதம் கடைபிடிக்க வேண்டும். கந்த சஷ்டி தினத்துக்கு முன் வரும் பிரதாமை முதல் 6 நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்து இவ்விரதத்தை இருப்பார். சிலர் வீட்டிலேயே விரதத்தை கடைபிடிப்பார். விரதம் இருக்கும்போது மிகவும் வயதானவர்கள் முருகனின் அறுபடை வீடுகளின் ஒன்றில் தங்கி விரதம் இருப்பார்கள். விரதம் மேற்கொள்பவர்கள் விரத காலம் முழுவதும் முருகக் கடவுளின் மந்திரங்களை பாராயணம் செய்தல், கந்த சஷ்டி வாசித்தல், முருக திருவிளையாடலை படித்தல், திருப்புகழ் வாசித்தல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். சஷ்டி விரத பலன்கள் என்னென்னா, குழந்தை வரம், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளில் என 16 சம்பத்துக்களை கொண்டதாக உள்ளது. அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையதான் சஷ்டி விரதம். இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தால் அகப்பை வரும் என்ற பழமொழி எழுந்தது. சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பொருள். சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தின் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பெயரும் உண்டு. சஷ்டி தினத்துக்கு முன் வரும் பிரதமை 6 நாட்களும் மில்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிலிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறையாகும். அவ்வாறு இயலாதவர்கள் அந்நாட்களில் ஒரு முறை வீதம் 6 மிளகையும் 6 கை நீரையும்
அருந்தலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. எனவே உப்பு, நீர், எலுமிச்சை பழச்சாறு, நாரத்தன் பழஞ்சாறு, இளநீர் முதலியவற்றை கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது. விரத நாட்களின் அதிகாலையில் எழுந்திருந்து நாட்கடன்களை முடித்து திருநீரணிந்து முருகவேளை தியானித்து பின் நீராடி தோய்ந்துலர்ந்த இரு ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேளை வழிபாட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நெய்வேத்திய பூசிக்கொண்டு வேண்டும். 7ஆம் நாள் காலை விதிப்படி பூசித்து கந்தன் அடியவர்களுடன் அமர்ந்து பாராயணை செய்தல் வேண்டும் என்று கந்த புராணம் விதிக்கின்றது. கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்த சஷ்டி. நமது உள்ளத்தின் ஆட்சி செய்த வாழும் காமம் முதலிய சூரபதுமனை முருகவேலின் ஞான வேலினால் அழித்து பேரின்பம் எய்தும் குறிப்பே சூரசம்ஹாரத்தின் பொருளாகும். அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்த சஷ்டி விரதமாகும். சஷ்டி விரதமிருப்போர் 6 நாட்களும் காலையில் நீரில் மூழ்கி சத்யாவந்தனம் முடிந்ததும் தியானத்தில் அமர்ந்து அக்னி, கும்பம், பிம்பம் மூன்றிலும் முருகனை எழுந்தருள செய்து வழிபட வேண்டும். திருமுருகன் புகழ் பாடி குடித்த நீர் பருகி உபவாசம் செய்திருந்தால் வேண்டும். பொன்னாசையை மறந்து பகலிலும் தூங்காமலும் இருத்தல் வேண்டும். இந்த கந்த புராணம் கூறும் முறை. உடலின் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய்களை கூட உண்ணா நோன்பின் மூலம் நீக்கிவிட முடியும். உண்ணா நோன்பின் போது உடலின் நோயுற்ற திசுக்களை முதலில் கரைக்கப்படுகின்றன. வெளுத்த உடல் கொண்ட மனிதன் உண்ணா நோன்பின் போது மறைமுகமாக உண்டு கொண்டே இருக்கிறார். உள்ளுறுப்புகளை வீணாக சுற்றியிருந்த பகுதிகள் கரைக்கப்படுகின்றன. உண்ணா நோன்பு மிகவும் எளிய ஆனால் சிறப்பான ஊட்டச் செயலாக அமைந்தது. உடலை காக்கிறது. உண்ணா நோன்பின் போது உடல் ஓய்வடைகிறது. எல்லா உறுப்புகளுக்கும் அமைதி கிட்டுகிறது. நரம்புகள் தளர்ச்சி நீங்குகின்றன. வெப்பநிலை மாறி தன்மை அமைந்திருக்கிறது. இரத்தமும் நிணநீரும் தூய்மையாக்கப்படுகிறது. காம உணர்ச்சி தணிகிறது. தூய நினைவுகள் வளர்கின்றன. மனதின் சக்தி, பகுத்தறிகின்ற ஆய்வு நிலை, நினைவு கூறும் சக்தி, இணைத்து காணும் அறிவு அதிகமாகின்றது. உண்ணா நோன்பினால் இளையவரும் முதியவரும் புதுப்பிக்கப்படுகிறார்கள். உடல் உறுப்புகளில் மாத்திரம் அல்லாமல் உடலியல் செயல்களில் இது நிகழ்கிறது. விரதத்தை மேற்கொள்வர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் முருக படத்திற்கு மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி கேசரி நெய்வேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து முருகப்பெருமானை தியானித்து அவரை வணங்க வேண்டும். சஷ்டி திதி என்பது 6வது திதியாகும். ஆறுமுகனுக்கு 6வது திதியில் ஐப்பசியில் எடுக்கும் இந்த விழாவில் நாம் கலந்து கொண்டாலோ அல்லது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலோ மணமாலை சூடும் வாய்ப்பு உருவாகும். மகப்பேறு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும். மாதம் வரும் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் என்பது நம்பிக்கை. எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வகையில் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். குழந்தை வரத்திற்கான சஷ்டி விரதம். குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மகா சஷ்டியில் 6 நாள் விரதம் கடைபிடிப்பது மிக விசேஷமானது. அப்போது குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இருவரும் சேர்ந்து விரதம் இருப்பது நல்லது. கோயிலிலோ அல்லது வீட்டிலிருந்தே கூட விரதம் இருக்கலாம். கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2லும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்று கருத்தும் நிலவுகிறது. தினந்தோறும் வரும் சஷ்டிகளில் விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை, வறுமை தீரவில்லை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்பவர்கள், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்கிறவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், நல்ல விஷயங்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறோம் என்கிறவர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம். கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்கிறவர்கள் தேய்பிறை சஷ்டிகளில் விரதத்தை துவங்கலாம். ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் முருக அருள் செய்வார். எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை அல்லது குழந்தை பேறு கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். வழிபாட்டு முறை பார்த்தோம்னா, காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும்.
மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனை பலகையில் சக்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். 6 விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு. குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் உற்சாக் நியூஸ் சேனலை பார்க்காதவங்க சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.